எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷம். ஏன்னா அதில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஜீவன் இல்லாம சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதா இருக்கு. ஜீவன் என்ன? உயிர் இருக்கிறதுக்கு. அதுக்கு உயிர் இருப்பதனால உயிர் உள்ள காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அந்த காரியம், அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில அப்படியே அபியாசப்படும், அப்படியே நடக்கும். பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. என்னாச்சு? வெளிச்சம் உண்டாகுச்சு. அந்த வார்த்தையாகப்பட்டது ஒரு கிரியேஷன் ஒரு 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 படைப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தையை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன, நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமான நன்மையான காரியங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக ஹல்லேலூயா, தேவ நாம மகிமைக்கென்று நம்ம நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகே, பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், ஒரு கதை சொல்றேன். கதை என்னன்னா எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு ராஜாவும் ஒரு மந்திரி என்ன பண்ணாங்களா, காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனாங்களாம். உள்ள வேட்டைக்கு போனோடனே நல்லா ஆழமா உள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. இங்க உள்ள போய் தொலைஞ்சு வழி தெரியாம மாட்டிக்கிட்டாங்க உள்ள காட்டுக்குள்ள. உள்ள மாட்டினோன்னே ராஜா சொல்றாரு, ஏய் வழியை கண்டுபிடிச்சிட்டு வா, எங்காவது போய் இருட்டாக போகுது அப்படிங்கிறாரு. அந்த மந்திரி இப்போ சொல்றாரு, சரி ராஜா நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போறாரு, எங்கேயுமே வழியே இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போறாரு, இந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் எங்கேயுமே வழி கிடைக்கல. அப்புறம் சரி நான் உள்ள உட்காந்துட்டே இருக்கும் பொழுது ராஜாக்கு தண்ணி தாகம் வேற வந்துருச்சு. ராஜா கேட்கலே, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு மந்திரியாரு, சீக்கிரம் போய் எங்க தண்ணி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. மந்திரி சொல்றான், எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டேன் ராஜா, எங்கேயுமே தண்ணியே கிடைக்கல, என்ன பண்றது, எனக்கும் தண்ணி தாகமாக தான் இருக்குதுங்கிறான். சரி எப்படியாவது எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு இன்னும் போய் தேடி பார்க்குறான். காட்டில் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்புறம் தேடி தேடி பார்த்தா ரொம்ப தூரம் கிலோமீட்டர் கணக்காக நடந்து பார்த்துட்டாங்க, ஒன்றுமே தண்ணி கிடைக்கல. அந்த பக்கமாக டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் கண்ணு தெரியாத ஒருவர், பார்வையற்ற ஒருவர் குச்சியை ஊனிட்டே வந்துட்டுக்கிறார் அந்த இடத்துல. பார்த்துட்டு இவருங்க இந்த காட்டுக்குள்ள வந்தார் அப்படின்ட்டு அவரை பிடிச்சி, ஏங்க இந்த பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்குறான். இல்லையா, எனக்கு பார்வை தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உறிஞ்சி பார்க்குறான் ஒரு பக்கம். ஓகே, இந்த பக்கம் திரும்பி அப்படின்னு உறிஞ்சி பார்க்குறான். இங்கேருந்து 2 மைல் போனால் ஒரு பெரிய குளம் இருக்குது அப்படிங்கிறான். இந்த பக்கம் 2 மைல் போனால் ஒரு பெரிய குளம் இருக்குதுன்னு. உடனே தண்ணி தாங்க முடியல அவங்களுக்கு. சரி வா போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ராஜா சொல்லிட்டே போகிறா, டே உனக்கு அங்கே மட்டும் தண்ணி இல்லைன்னா உன்னோட தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவங்க எல்லாம் ஓடுறாங்க தண்ணி குடிக்க. அங்கே போனால் அவன் சொன்ன மாதிரி அங்கே தண்ணி இருக்குது, ஒரு குளம் இருக்குது, ஒரு பெரிய குளமாக இருக்குது. ராஜா அந்த தண்ணியை குடிச்சிட்டு, மந்திரியும் குடிச்சிட்டு, அவரும் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை இந்த காட்டுக்குள்ள வச்சிருக்கிறது வேலைக்கு ஆகாது, நம்ம அரண்மனை கூட்டு போனோம்னா நல்லபடியாக நம்ம இவனை வச்சு நிறையா காரியங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பார்வையற்ற அந்த பிச்சைக்காரரை கூட்டிகிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு தட்டு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றார். உனக்கு இங்கே அரண்மனைக்கு வா, உனக்கு ஒரு தட்டு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அரண்மனையில் போய் ஒரு தட்டு சாப்பாடு ஒரு நாளைக்கு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறார். அப்புறம் வேற தேசத்துலேருந்து ஒருத்தர் வைரக்கல்லை கொண்டு வர்றாரு அந்த இடத்துக்கு. கொண்டு வந்து விற்கிறதுக்கு வர்றாரு ராஜா வாங்கி பார்த்துட்டு, நல்ல கல்லா இது, தெரியலையே வைரக்கல். சரி நம்ம அரண்மனையில் இருக்கிற எல்லா மந்திரிமார்களையும் கூப்பிடு, செக் பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் செக் பண்ணுறாங்க, பார்த்துட்டு இல்லை நல்ல கல், சூப்பர் கல்லுங்கிறாங்க. ஓகே இதை வாங்கிடலாம், அது ஏன்னா விலை உயர்ந்த கல், சரி இந்த கல்லை விலைக்கு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு உடனே திடீர்னு ராஜாக்கு ஞாபகம் வருது, நம்ம கிட்ட ஒரு பார்வையற்ற ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் இருக்கிறான், சரி அவனை கூப்பிட்டு நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, அவனுக்கு தான் எல்லா ஞானமும் இருக்கே. திரும்பி போய் அவனை கூப்பிட்டு செக் பண்ணி சொல்லு, இந்த கல் நல்ல கல்லா, ஒரிஜினல் கல்லா. அவன் வாங்கி கையில் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்துட்டு, இந்த கல் நல்ல கல் இல்லாமல் நல்ல கல் இல்லையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே ராஜா சரி வேணாம், இந்த கல் வேணான்னு சொல்லி அதை விட்டுறாரு. அப்புறம் இவன் சொல்ற, இவனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் இருக்குது? நான் அவர் சொல்கிறான், எனக்கு ஒரு புலன்னா 5 புலன்கள் இருக்குது நமக்கு, அது ஒரு புலன் கட்டாச்சுன்னா இன்னொரு அடுத்த புலன்கள்ல நல்ல வல்லமையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி ஓகே போய், சரி உனக்கு 2 தட்டு சாப்பாடு உனக்கு கொடுத்துறேன், கவலைப்படா, இன்னையிலேருந்து 2 தட்டு சாப்பாடு உனக்கு. ஓகே போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும்
கொஞ்ச நாள் கழிச்சு அரண்மனையில் ராஜா அப்படியே உலாவிட்டு இருக்க, அவருக்கு போர் அடிக்குது. சரி என்ன பண்ணலாம், சரி அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அந்த அவரை கூப்பிட்டு, ஏப்பா நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ராஜா கேட்குறார். உடனே இவன் பார்த்துட்டு, நான் சொன்னால் நீங்கள் தலையை எடுத்துடுவீங்க ராஜா அப்படிங்கிற. தலையெல்லாம் எடுக்க மாட்டேன், சொல்லு என்னன்னு சொல்லுவேன். நீங்கள் உங்களோட அப்பா ஒரு மகாராஜா கிடையாது, உங்கள் அப்பா ஒரு பிச்சைக்காரர் அப்படிங்கிறான். எழுதி இப்போ இப்படி சொல்லிட்டாங்க. கோவம் வந்துச்சு ராஜாவுக்கு. என்ன எங்கள் அப்பா பிச்சைக்காரனா? எங்கள் அப்பா மகாராஜா, அதனால தான் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறேன். அவன் சொல்கிறான், சரி இருந்தாலும் இந்த பிச்சைக்காரன் எல்லாமே கரெக்டாக தானே சொல்கிறான், இந்த குருடர் எல்லாமே கரெக்டாக சொல்கிறான், சரி நம்ம போய் எதுக்கு விசாரிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட ஓடுறார் ராஜா. ஓடி போய், அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் உண்மையாலுமே மகாராஜாவுக்கு பிறந்தவனா இல்லை நான் என்ன யார் நான் அப்படிங்கிறான். இன்றைக்கி நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த ராஜா கிட்ட. மகாராஜாவுக்கு பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தையாவே பிறந்துருது, அதனால் ஆண் குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை பிறந்தாதான் அடுத்த ராஜா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கா பெண் குழந்தையாவே பிறந்துட்டு இருந்தது. கடைசியாக ரொம்ப 16ஆவது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு எனக்கு கர்ப்பம் தரிக்கும் பொழுது எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு அவரோட ஊருக்கு போயிட்டாரு. ஏன்னா அதுவும் இது பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிடுவார் ராஜா. 16 குழந்தையும் பெண்ணாக பிறந்துச்சுன்னா 17ஆவது வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவாருன்ட்டு எங்கள் அப்பா என்னையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவர் ஊருக்கு கொண்டு போயிட்டாரு. அங்கே போய் பார்த்தா எனக்கு அதே மாதிரி பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. ஆனால் அங்கே இன்னொரு பிச்சைக்காரருடைய குழந்தை ஒன்று இருந்துச்சு, ஆண் குழந்தை. அதை கொண்டு இதுதான் குழந்தைன்னு சொல்லி நான் இந்த நாட்டுக்கு ராஜா ஆகிட்டேன். உண்மையிலேயே உங்கள் அப்பா மகாராஜா இல்லை, உண்மையிலேயே உங்கள் அப்பா பிச்சைக்காரர் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. உடனே இவன் திரும்பி ராஜா திரும்பி நான் உண்மையிலுமே பிச்சைக்காரரோட பையன்தான், இது எப்படி உனக்கு தெரிஞ்சுது, ஆச்சரியமாக இருக்குது, எல்லாத்தையும் சொல்கிறியே, எப்படி தான் உனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு. இது வைரத்தை சொன்னால் சரி, குளத்தை சொன்னால் சரி, நான் பிச்சைக்காரோட பையன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், பிச்சைக்காரர் சொல்கிறாரு, ஒரு ராஜாவாக இருந்தால் உங்களுக்கு தண்ணியை நான் காமிச்சு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு 5000 பொன் தரேன், 10,000 பொன் தரேன்ருவாங்க. நான் அந்த வைர கல்லை காப்பாற்றி கொடுத்தேன், உனக்கு 1,00,000 பொண்ணு தரேன், 2,00,000 பொண்ணு தரேன் அப்படி சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் செஞ்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு தட்டு சாப்பாடு கொடுக்குறேன், 2 தட்டு சாப்பாடு கொடுக்குறேன் நீங்கள் சொன்னதுனால நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் அப்பா கண்டிப்பாக யாராக தான் இருக்கணும், பிச்சைக்காரராக தான் இருக்கணும் அவன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டானா. என்னதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஜென்ம சுவாபங்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாது, அன்லெஸ் அதர்வைஸ் கர்த்தருடைய காரியங்கள் உள்ளே வராத வரைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜென்ம சுவாபங்கள் மாறும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா மாத்திரம்தான் உங்க ஜென்ம சுபாவம் மாறும். இல்லைன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இவன் ரட்சிக்கப்படாதவன், இவன் அவன், இவன் அது, இவன் இதுன்னு சொல்லிக்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் அறிந்து கொண்டு தண்ணீரினால் ஞானஸ்நானம் எடுத்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அனைவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஜென்ம சுபாவம் என்ன, இப்போ கர்த்தருடைய சுபாவம் தான் நம்முடைய சுபாவம். ஆமென். அவர் அதனால சொன்னாரு, என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷரை உருவாக்குவோமாகன்னு சொன்னாரு பாருங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ சாயல்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஜென்ம சுபாவத்தில் நான் இனிமேல் இல்ல, நான் தேவனுடைய சுபாவத்துல நான் இருக்கிறேன். நான் அந்த பிச்சைக்கார சுபாவத்துல இல்ல, நான் ராஜாதி ராஜாவோட சுபாவத்துல இருக்கிறேன். நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை நானு. இந்த மாதம் ஜூலை மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் லேவியராகமம் 25வது அதிகாரம் எடுத்து 19வது வசனத்தை வாசிக்கலாம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். இதுதான் இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பூமி அதன் கனியை தரும் அப்படின்னா, பூமியின் கனியில என்ன அப்படின்னா பூமியினுடைய ஆசீர்வாதங்கள்.
ஒரு மரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? ஒரு மாமரம் இருக்கு, அந்த மரம் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம்னா என்ன சொல்லுவோம்? அதை பார்த்து அதுல நிறைய மாம்பழம் தொங்குச்சுனாலும் என்னது, எவ்வளவு மாம்பழம் தொங்குது, எவ்வளவு கனிகள் அதுல இருக்கு, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மரம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மரத்துல கனியே வராது, நிறைய பெரிய மரமா இருக்கும், ஆனா ஒரு பழம் கூட அதுல இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுல ஆசீர்வாதம் இல்லை. கரெக்டா நான் சொல்றது? அதுல ஆசீர்வாதமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு மரம் நிறைய மாம்பழமா தொங்கிட்டு இருந்துச்சுன்னா, இது பாரு எவ்வளவு பிளஸட் ட்ரீ அப்படின்னு சொல்லி, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மரம்னு சொல்லி நம்ம அதை பத்தி சொல்லுவோம். அதே போல இந்த பூமியின் கனிகள்னா பூமியினுடைய சகல விதமான ஆசீர்வாதங்கள். பூமி தன் கனியை தரும். எங்க தரும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரும். அல்லேலூயா. இந்த பூமியினுடைய சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆவியானவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, ஆவியானவர் சொற்படி நடக்கிறவங்க, ஆவியானவர்களை நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுகிறார்கள். அப்ப நீங்களும் நானும் யாருதான்? தேவனுடைய புத்திரர்கள். அப்ப தேவனுடைய புத்திரர்களா இருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது. அல்லேலூயா. அதான் இந்த மாசத்தினுடைய ஆசீர்வாத வசனம். வாக்குத்தத்தம் ஆராதனைக்கு வராதவங்க இதை கேட்டுக்க. அப்போ பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இந்த ஜூலை மாதத்திலே ஹல்லேலூயா, நீங்கள் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்களை திருப்தியா சாப்பிட்டு இதில் சுகமாய் குடியிருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள், உங்கள் சரீரத்தில் ஆகட்டும், உங்கள் பொருளாதாரத்தில் ஆகட்டும், உங்களுடைய அறிவில் ஞானத்தில் ஆகட்டும், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும், என்னென்ன பிரச்சனைகளை நீங்க பார்க்கிறீர்களோ அது எல்லாம் இந்த மாதத்திலே எல்லாம் முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்னென்ன பிரச்சனைகளை பார்க்கிறீர்களோ அது அத்தனையும் முடிவுக்கு வருகிறது. ஏன்னா பூமி தன் கனியை உங்களுடைய வாழ்க்கைக்கு தரப்போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, கடன் ஒரு முடிவுக்கு வரும். ஆமென். நல்ல வாயத்தின் சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரணும்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் வெளியே போனாதான் அது வரும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா வந்தா கூட நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம கையில தான் இருக்கும், ஆனா நமக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய ஃபோன் ஒரு பிரச்சனை ஆனதுனால என்னுடைய உள்ள அக்கௌண்ட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து 500 ரூபாய் காணிக்கை அனுப்பிச்சிட்டாரு. 500 ரூபாய் காணிக்கை அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு வந்து ஜெபம் பண்ணலை, திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொல்லி எதுவுமே பண்ணல, பேசாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்கும்போது என்ன ஒரு உள்ள இன்னொரு 500 ரூபாய் வச்சா இருக்கு, என்னன்னு தெரியல. போய் பார்த்தா அனுப்பிச்சது வந்திருந்தது. ஒரு அனுப்பிச்சிருக்காரு. மறுபடியும் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அவருக்கு ஜெபம் பண்ணி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு ராஜ்யத்தில் விதைச்சிருக்கீங்க, நன்றி, உங்களுடைய வாழ்க்கை அவர் விதமாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஜெபிக்கிறேன். அப்படி யோசிக்கிறேன், உள்ள பணம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு தெரியல, பணம் உள்ள வந்து தெரியல. நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? இங்க பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, நிறைய காரியங்கள்லாம் வேலையில் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியல. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, பிரச்சனையிலேயே இருக்கும் பொழுது, சரீரத்துல பிரச்சனை, இருதயத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, இப்படி எல்லா இடங்களும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள வந்துச்சுன்னா நமக்கு தெரியாமே போயிடும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி கிடைச்சிடும். ஆமென். அப்ப தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்தே ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பசங்க கவனமா கேளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன் கவனமா கேட்கணும் அப்படின்னா, இப்பதான் பிரசங்கத்துக்குள்ள போக போறோம். என்னாகமத்தை எடுத்து 13வது அதிகாரத்தை எடுத்து 1 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 13:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். பாரான் வனாந்தரத்துல மோசே என்ன பண்றாரு? தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி. என்னங்க? சுற்றி
பார்க்கும்படி, சுற்றி பார்க்கும்படி. அதான் நல்ல கவனிங்க. நம்ம ஒரு லேண்டு இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிற பகுதியில் இந்த இடத்துல இந்த பில்டிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெறும் காடாக இருந்தது, வெறும் ஒரு வனாந்திர பகுதி மாதிரி இருந்தது. அப்போது சொன்னாங்க அந்த இடத்துல லேண்ட் இருக்குது, அங்கே ஒரு வீடெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் நடக்குது. அதனால் நீங்கள் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வாங்க, நல்ல இடமா பார்த்துட்டு வாங்க. நான் அப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தேன் இப்போ இருக்கிறத விட. இங்கே வந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆறு இருக்குது, ஒரு வாய்க்கால் ஒன்று போயிட்டுருக்கு, தண்ணி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஹைவே இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, எல்லா விதமான சென்டர் பிளேஸ். அது இங்கே இது வந்து நேஷனல் ஹைவே இங்கே இருக்குது. அப்போ எல்லா இடத்துக்கும் ஒரு சென்டர் பிளேஸாக இருக்குது, நல்ல இடமா இருக்குது. பக்கத்தில் தண்ணி இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல தோப்புகள் இருக்குது, ஹைவேவும் இருக்குது, இந்த பக்கம் பெரிய ஊரும் இருக்குது, பெரிய தொழிற்சாலைகள், சிப்காட் இருக்குது, எல்லா ஏரியாவும் இந்த இடத்துல எல்லாமே இங்கே இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தேவன் அனுப்புறாரு, எங்க அப்பா அனுப்புறாரு, எல்லாம் வந்து இங்க பார்க்கறதுக்கு வந்தோம். அதே போல தேவன் என்ன பண்றாரு, நீங்க உங்களுக்கு நான் கொடுத்த இந்த கானான் தேசத்தை சுத்தி பாருங்க, போய் எப்படி இருக்கு, நல்லா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அந்த தேசத்தை நான் கொடுக்க போறேன்னு சொன்னா, இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. சுத்தி பார்க்கறதுக்கு ஆட்களை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போய் அனுப்புறதுக்கு போறாங்க. போகும்பொழுது 19வது வசனத்தை வாசிங்க. அது போகும்பொழுது அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ, நல்லதா கெட்டதானா பார்க்க சொன்னார் ஆண்டவர். போய் சுத்தி பார்த்துட்டு, போய் டூர் மாதிரி போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க, அங்கதான் உங்களை வைக்க போறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தைகளை போடுறான். என்னது, அது நல்லதோ கெட்டதோ. ஆனா தேவன் சொல்லிட்டாரு ஏற்கனவே, என்னன்னு சொன்னாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லிட்டார். அப்படின்னு என்ன, ஃபுல்லா செழுமையான தேசம், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, இவன் போய் என்ன பண்ணா, இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கர்த்தர் சொன்னாலுமே இவன் போய் என்ன பண்றா, இது நல்லதோ கெட்டதோ. அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இலப்பமானதோ என்றும். வளப்பமானதோ எழுப்பமானதோ. இவனுக்கு எவ்வளவு டவுட் இருக்கணும். ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவருடைய வார்த்தையை கொண்டு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னதுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு, பாலும் தேனும் ஓடின தேசம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா வளப்பமானதோ இழப்பமானதோ, அங்கு விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். அங்கு விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று இதெல்லாம் டவுட். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நான் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம், உனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு நல்லா தெரியும் நம்முடைய சபையில இருக்கிற ஆத்துமாக்கள் 5000 பேர் ரீச் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆண்டவர் கொடுத்த தரிசனம். அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு ஒரு துளி டவுட் கிடையாது இதுல. அல்லேலூயா. எனக்கு சந்தேகமே கிடையாது, 5000 நம்ம ரீச் பண்ண போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம், அதை நான் ரீச் பண்ணிடுவேன், எந்த டவுட்டுமே எனக்கு இல்ல. இருந்தாலும் சரி, 5000 ரீச் ஆகும். ஆமென். அது இல்லாம முடியவே முடியாது. இந்த பட்டணத்துல நான் இருக்கிற இந்த பகுதியில 5000 பேரு நிச்சயமாக தேவன் ஆத்துமாக்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் கீழ் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறே தீரும். அப்படி தேவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் டவுட் பண்ணிட்டு, ஐயோ என்னடா 50 தான், என்னடா 100 தான், கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் மனமாறக்கு அவர் மனுஷர் அல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்தே தீர்வார். அதனாலதான் அவன் வெளி தேசத்துல இங்க கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. எதுக்காக அவர் வெளியில் நீங்க கூட்டு வந்து வச்சிருக்கிறாரு, உன் தரிசனத்தை உண்மையில் வைத்திருக்கிறேன். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தரிசனம் நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பவே தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கொடுத்துட்டாரு. ஆனாலும் நம்மளுக்கு என்னன்னா டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இழப்பமானதோ வளப்பமானதோ, இது மரங்கள் எல்லாம் இருக்குதோ இல்ல இது வறண்டு போன வனாந்தரமா, என் வாழ்க்கை எப்படி, இது எப்படி அது எப்படின்னு சொல்லி நிறைய டவுட் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வந்துருச்சு. அதனாலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, அற்புதங்களை செய்ய முடியல. நல்லா கவனிங்க, அவர் சொன்னதை நீங்கள் எந்த விதத்திலையும் சந்தேகப்படாதீர்கள். ஆமென். நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நேர்த்தியாய் நடத்தி முடிப்பார்.
அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க அதை. அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள், தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். பாருங்க, இது எல்லாமே பாருங்க, ஒரே ஒரு திராட்சை கொலையை ஒரு பெரிய குச்சியில கட்டி 2 பேர் தூக்கிட்டு வராங்கன்னா அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும்? நம்ம திராட்சை இவ்வளவுதான் இருக்கு ஒரு கொலை, ஆனா அந்த திராட்சை கொலை ஒரு பெரிய தடியில 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு ஒரு பெரிய திராட்சை கொலை. இதெல்லாம் பார்த்துட்டும் இஸ்ரவேல் புத்திரர் மாதுளம் பழங்கள் 24 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் 40 நாள் அந்த தேசத்தை சுத்தி பார்க்கறானுங்க. 40 நாள் சுத்தி பார்த்துட்டு திரும்பி எங்க பாரானுக்கு வராங்க, காதேசுக்கு வராங்க. அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆண்டவர்லாம் நல்ல ஆண்டவர் தாங்க. எனக்கு கொடுத்த வாழ்க்கை ஏதோ பரவாயில்லைங்க, நல்லாதான் இருந்ததுங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், ஆண்டவர் தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆனாலும் மட்டும் வரக்கூடாது. இந்த ஆனாலும் வரவே கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பசங்க இந்த ஆனாலும் வரவே கூடாது. ஆண்டவர் நல்லவர்னா நல்லவர் தான். அல்லேலூயா. அவர் வல்லவர்னா வல்லவர் தான். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார் தான். ஆமென். அதுல ஆனாலுங்க வரவே கூடாது. ஆனாலுமே இதுல கிடையாது. ஏன்னா தேவன் உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். தேவன் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கொடுக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ரட்சிக்க பண்ணதுக்கு அப்புறம் கண்ணை மூடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் இப்ப வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ தூரம் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கீழே போயிட்டேங்க, எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கையை போச்சுங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாட்களில் இருந்து இப்ப பார்த்தோம்னா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தேவன் செய்திருக்கிறார். கொஞ்சம் நஞ்சல். ஆனா நல்ல கவனிச்சிங்க, நம்ம தான் ஆனாலும் போட்டு அவர் கீழே தள்ளியிருப்போம். ஆனாலுங்க நம்ம வர முடியலைங்க. ஏன்பா முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை என்னப்பா ஆனாலுங்க எனக்கு அந்த மாதிரி இது வந்துருச்சுங்க, ஆனாலுங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அப்போ இது எல்லாமே ஆனாலும் நம் வாழ்க்கையில் ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் அந்த ராட்சதர்கள். இப்ப நம்ம வாழ்க்கையில அப்படி வச்சு பார்த்தோம்னா ஆனாலுங்க ஒரே பிசாசு தொந்தரவுங்க. நீ சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் ஆண்டோடைய வார்த்தையை ஒழுங்கா கேட்டா எதுக்கு அந்த தொந்தரவு தொடர்ந்து வருது? வரவே வராது. நான் சொல்றேன், ஆண்டோடைய பிரசன்ன இங்க ஆண்டோட பிரசன்னம் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற சபை. நீங்க இங்க அமர்ந்திருந்து எந்திரிச்சு போனாலே போதும், தேவனுடைய பிரசன்னம் உங்களை நடத்த தொடங்கிடும். அல்லேலூயா. அந்த நாளில் உங்க வாழ்க்கை மறுரூபமாகிறது. ஆனா நம்ம சில நேரம் விட்டுறது, சர்ச்சை பார்த்துக்கலாங்க, திருவிருந்து அது எடுத்துக்கலாங்க, அடுத்த வாரம் எடுத்துக்கலாங்க, அப்புறம் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நிர்விசாரமா இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணுது? தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பிசாசினுடைய தொந்தரவுகளை கொண்டு வரதா இருக்குது. ஆனா தேவ பிரசன்னத்துல நிறைந்த இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க 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 என்ன ஆகுது? நிச்சயமாகவே நீங்கள் எல்லா வகையிலையுமே நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். எல்லா வகையிலையுமே தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ கிருபை உங்களை சுற்றில் இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை சுற்றில் இருக்கணும்னா தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும்.
என்ன ஜித்தின் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பவுமே இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஏங்க ஒரு கல்யாணம் வந்துருச்சுங்க போயிட்டேங்க, ஏங்க இதாயிடுச்சுங்க நான் போயிட்டேங்க, அதாயிடுச்சுங்க போயிட்டுங்க. பிரச்சனை வரும்பொழுது தான் தெரியும். அதுக்கப்புறம் பின்னாடி துரத்திட்டே வரும் பிரச்சனை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதுமே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே கேட்க கவனமா இருங்கள். தேவன் நிச்சயமான ஆசீர்வாதங்களை உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஏன் பாஸ்டர் ஆகலைன்னு கேளுங்க கிட்ட. ஏங்க நான் தொடர்ந்து வந்தில்லைங்க, ஏங்க ஆகலை, இந்த பிரச்சனை ஏங்க சரியாகலைன்னு கேளுங்க. எஸ்தர் சிஸ்டர் கேளுங்க, இந்த பிரச்சனை ஏங்க எனக்கு ஒன்றும் சரியாகலைன்னு கேளுங்க. தொடர்ந்து வந்துட்டு இப்போ கேட்கக்கூடாது. கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனால் வராமல் விட்டுட்டு ஏங்க எனக்கு பிரச்சனை சரியாகலை அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு கவனிங்க, நல்ல கவனிங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தேவன் என்ன சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் கானான் தேசம், அதை நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். 700 வருஷங்களுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. என்னுடைய ஜனங்களை கொண்டு போய் நான் கானான் தேசத்துக்கு அனுப்ப போறேன். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இவ்வளவு ஆசீர்வாதங்களை, இவ்வளவு வாக்கு தத்துவங்களை கொடுத்து தேவன் நடத்திட்டு போறாரு. இவன் உள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டு பாரான் வனாந்திர காதேசில் நின்றுட்டு என்ன சொல்றான்? இதெல்லாம் ஏனாக்கியர் குடியிருக்கிறானுங்க, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த தேசத்தை குடியிருக்க முடியாது, பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த காலை வசனத்தை விட்டு அடுத்த 31 வாசி. அவர்களோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை தாங்க முடியாது, எதிர்க்கவே முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். நம்ம பார்க்க அந்த பிசாசு என்ன ஆட்டம் ஆடுது. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அது அங்க இருக்கிற அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களே முடிச்சு போடும், அந்த மாதிரியான பிரச்சனை. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். என் பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனைங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே பிரச்சனைகளை தான் பெருசு பெருசா காட்டிட்டு இருக்கோம், பெருசா காட்டுறோம். பிரச்சனை கிட்ட போய் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை கிட்ட போய் நீ பெருசா இருக்கிறேன்னு சொல்லாத, அதுகிட்ட சொல்லு, என் ஆண்டவர் உன்னை விட பெரியவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வழிபடுகிற, நீங்களும் நானும் கும்பிட்டு இருக்கிற தேவன் உன் பிரச்சனைகளை காட்டிலும் பெரிதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை சின்னதுதான். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை இப்படி வச்சு பார்க்க கூடாது, இங்க வச்சு அது பிரச்சனை பெருசுதான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஏனாக்கியர் இருந்தாலும் சரி, எபூசியர் இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் கவனிங்க, உங்களுக்கு பெரிய ஒரு தேவன் உண்டு, வாக்கு தத்துவத்தின் தேவன் உண்டு. உன் பிரச்சனைகளை காட்டிலும் மேலான ஒருவர் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதை விட பெரியவர் உங்களுக்கு ஒருவர் உண்டு. ஆகையினால் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. உன் கடன்களை காட்டிலும் அவர் பெரியவர். உன் கடன் இவ்வளவு பெருசு இருக்கா, இதை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னோட பிரச்சனை இவ்வளவு பெருசு இருக்கா, இதை காட்டிலும் அவர் பெரியவரா இருக்கிறார். அப்ப எல்லா காரியங்களையும் காட்டிலும் பெரியவர் ஒருவர் உங்களிடத்தில் இருக்கிறார். எல்லா காரியங்களை காட்டிலும் மேலான ஒருவர் உங்களிடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவான்? பெரியவர், இவன் பெரியவன், இவன் பெரிய பிரச்சனை ஏனாக்கி இருக்கான், அங்க போனா அவனே நம்மளை சாப்பிட்டுருவானாட்டிருக்கு, அவன் நம்மளே முடிச்சிருவானாட்டிருக்கு, இந்த பிரச்சனையில நான் முழுகியே போயிடுவானாட்டிருக்கு. இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, அதை தூக்கி சாப்பிடுற ஒருவர் தான் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் அப்படியே தூக்கி முழுகடிக்கிறவர் ஒருவர் இருக்கார். அப்படியே வந்துட்டு இருந்தான், எகிப்தியர் வந்துட்டு இருந்தான், பார்வோன் வந்துட்டு இருந்தான் பெரிய சேனையோட. மோசே போய் அப்படியே நின்னுட்டு செங்கடல் நின்று என்ன பண்றதுன்னு தெரியல, நீட்டு பிளந்து விடுங்கிறாரு, அவனும் பிளந்து விடுறான். இவங்களும் அந்த செங்கடலை தாண்டி போறாங்க. பின்னாடியே வரான் ஒருத்தன், பார்வோன் சேனை, பெரிய படைகள் ரதங்கள் எல்லாம் பூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஆண்டவர்
இப்ப குச்சி எடுத்துரு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. முடிஞ்சது, அவ்வளவுதான் இப்படின்ட்டாரு. என்னாச்சு? பார்வோனுடைய ரதங்கள், சேனைகள் எல்லாம் முழுகடிக்கப்பட்டது. இன்னைக்கும் அதுக்கு அத்தாட்சியா அங்க இருக்குது அது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. அந்த செங்கடல் பிளந்த இடத்துல போய் நின்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை அப்படியே நம்மளை நிறைச்சதா. எவ்வளவு பெரிய காரியங்கள் இந்த இடத்துல செஞ்சிருக்காருன்னு பார்த்தேன் அந்த இடத்துல நின்று. ஹல்லேலூயா. அங்க நிற்கும் பொழுதே நமக்கு ஒரு இது ஆண்டவருடைய அந்த அவருடைய அந்த வல்லமையை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய சேனையை முழுகடிச்சாராமா. ஆமென். இதெல்லாம் கேட்கிற கதை மாதிரி இருக்குங்க, உண்மைதான் அது. உன் பிரச்சனைகளை முழுகடிக்கக்கூடிய தேவ ஆவியானவர் உன் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைகளை தூக்கி முழுகடிக்கக்கூடிய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். தேவ ஆவியான உனக்குள்ள இருக்காரு. இந்த சின்ன பிள்ளைக்குள்ள இருக்கிறாரு, இந்த பெரியவங்களுக்குள்ள இருக்காரு. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். வேற எதுவும் அதுக்குள்ள வாசம் செய்ய முடியாது. வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஒரு விடுதலை அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. அது அப்படியே முழுகடிச்சிரும் பாருங்க. சரி, வாசிங்க தொடர்ந்து. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல. நம்மள எப்பயுமே நினைச்சுக்குது. நான் சொல்றேன், ஆண்டவர் பிள்ளைங்க தான் பெரிய ராட்சதர்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் சின்னதுதான், நம்ம தான் பெரியவர்கள். ஹல்லேலூயா. ஆனா இவங்க போய் என்ன சொல்றாங்க? எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாறிடும். இவங்க போய் பாக்குறாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் அங்க போயிட்டு நடமாடிட்டு இருக்கிறாங்க, தண்ணி எடுத்துட்டு போறாங்க, செங்கல் எடுத்துட்டு போறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் நின்று ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. 40 நாள் இதான் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்களாட்டு இருக்குது. 40 நாள் போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கானுங்க. எல்லாம் நெகட்டிவ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ரெகுலராக சர்ச்சில் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அந்த வருஷம் பூரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னே தெரியாது, அப்படியே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அந்த 40 நாள் அவங்க சுற்றி பார்க்கும்போது ஒளிஞ்சிருந்து தான் பார்க்குறாங்க. ஏன்னா ராட்சதர்களாக இருக்கானுங்க. அவனுக்கு மிதிச்சு போட்டானுங்க. என்ன பண்ணுறது? ஒளிஞ்சிருந்து அத்தி மரத்துக்கு அடியில் நின்றுட்டு, திராட்சை கொலைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு, என்ன இவ்வளோ பெருசு இருக்கிறானுங்க. சரி, ஒரு நியாயமான ஒரு கேள்வி. இவனுங்கெல்லாம் இவனோட பார்வைக்கு இவனுக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறானுங்க, சரியா? இது கூட ஒரு நியாயம் இருக்கு. அடுத்தது சொல்றானுங்க, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. அவங்க பார்வைக்கு இவங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தாங்கன்னு அவனுக்கு சொன்னானுங்க. வந்து நல்லா கவனிங்க, இவனுங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி சரி, எங்களுக்கு எல்லாம் முடியாதுங்க, பரவாயில்ல. அவனுங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளி மாதிரி சொல்றானுங்கப்பா. இது எந்த வகையில நியாயம்? ஆண்டவர் சொல்றா, டேய், உன்னை எவ்வளவு பெரிய ஆட்களா நான் வச்சிருக்கிறேன். அந்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்து உன்னை பார்த்து பயப்படுறானுங்க. நீ இவனுங்களை பார்த்து வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோன்னு சொல். நீ வெட்டுக்கிளி மாதிரி இருந்தா சரி, ஓகே, நியாயம். அவனுக்கு பார்வைக்கும் அவனுக்கு சொன்னானுங்களா வந்து உங்க காதுல, டேய் எனக்கு நீ வெட்டுக்கிளி மாதிரி அப்படின்னு. ஆனா இவனுங்களாம் சொல்லிக்கிட்டானுங்க. நம்ம அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்மளா சில இதெல்லாம் சொல்லிக்கிறோம். என்னால முடியாதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டங்க, எனக்கு ரொம்ப நஷ்டங்க, எனக்கு ஒரே துன்பங்க, எனக்கு ஒரே தொல்லைங்க, என் உடம்பு பூரா பிரச்சனைங்க, எல்லாம் உடம்பு வீக் ஆயிடுச்சுங்க, எல்லாம் கட்டுங்க. இல்லை, தேவன் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் இந்த பூமியினுடைய கனியை பார்க்க போகிறாய். அல்லேலூயா. இந்த பூமியினுடைய கனிகளை பார்க்க அப்படின்னா என்ன? இந்த பூமியில நீ வாழ்கிற நாட்களில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியின் கனியை நீ புசிப்பாய். அப்படின்னா அந்த பூமியின் கனி என்ன? இந்த பூமியினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீ சாப்பிட போற. இனி உனக்கு கஷ்டம் வரப்போறதில்லை. ஏன்னா கிறிஸ்து இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக உனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒன்ன மாத்திரம் நீங்க நல்லா மனசு வச்சுக்கங்க. அப்ப தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு காரியத்தை சொல்றேன். பயத்தினுடைய ஆணி வேற என்ன தெரியுமா? நமக்கு ஏன் பயம் வருது தெரியுமா? நிறைய தகவல், நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வந்ததுனால என்ன ஆயிடுது? நமக்கு பயம் வந்துடுது. பயம் ரொம்ப மோசமானது. நல்ல கவனிக்கு, பயம் ரொம்ப மோசமானது. நம்ம வாழ்க்கையில எது மட்டும் வரக்கூடாது? பயம் மட்டும் வரக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, சரியா? இவனுங்க பண்ணினது எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? பயமுள்ள ஆவி. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணிருக்காங்க? பயமுள்ள ஆவியோட கூட இருக்கிறானுங்க.
ஐயோ அவனுக்கு ஏனாக்கியர், ஐயோ அவனுக்கு ராட்சதர்கள், ஐயோ அவன் நம்மளை பச்சிச்சிடுவான், அவன் பார்வைக்கு நான் வெட்டுக்கிளி. இதெல்லாம் என்ன வந்துச்சு? பயம் உள்ள வந்துருச்சு. பயம் உள்ள வந்ததுனால ரிப்போர்ட் பூரா தப்பா வருது. உங்களுடைய மைண்டுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா உங்க வாயை திறந்து பேசுறது பூரா என்னவா வரும்? தப்பா வரும். ரிப்போர்ட் எல்லாம் ராங் ரிப்போர்ட்ஸா வரும், தவறான ரிப்போர்ட். நம்மளை பத்தி நம்மளே தரக்குறைவா, நம்மளை பத்தி நம்மளே சின்னதா பேசிட்டு இருப்போம். இல்லை, தேவாதி தேவன் வாசம் செய்கிற சரீரம் உங்களோடது, உங்களுக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இவைகளை கீழ்ப்படுத்துங்கள், இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஹல்லேலூயா அதிகாரம் வந்துருச்சு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி எடுத்து கொடுத்துருவாங்க. இந்தா உன்னை ஐபிஎஸ் ஆபீசர், உனக்கு துப்பாக்கியில இருக்கு, வச்சுக்கோ. அவனு துப்பாக்கி எடுத்து இங்க கவர்ல போட்டு வச்சுக்கிட்டு திருட வந்தானா என் துப்பாக்கியே யூஸ் பண்ணலன்னு வைங்க. துப்பாக்கி கவர்ல தான் இருக்குது, ஆனா யூஸே பண்ண அவன் பவரும் தெரியல, யூனிஃபார்மும் போடல. எவனா மதிப்பானா? யூனிஃபார்மே போடல, ஒரு முண்டா பண்ணின்னு போட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ட்ரௌசர் போட்டுட்டு எவனாலும் மதிப்பானா? அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் ஐபிஎஸ் ஆபீசர் தான், அவருக்கு கன்னு நல்ல துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரம் வல்லமைகள், அதிகாரங்கிறது அவரோட பதவி, வல்லமைங்கிறது அவர்கிட்ட இருக்க துப்பாக்கி. அதிகாரத்தையும் பயன்படுத்தல, வல்லமையும் பயன்படுத்தல, யூனிஃபார்மையும் பயன்படுத்தல. இப்படி இருந்தா எவனாலும் மதிப்பானா? அவனை மதிக்க மாட்டான். ஆனா அவரே நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு டிப் டாப்பா அந்த வல்லமைகளை பயன்படுத்தி அந்த பேட்ச் எல்லாம் குத்திட்டு கன் எடுத்து இங்க வச்சுக்கிட்டு ஐபிஎஸ் ஆபீசர்னு போட்டு நல்ல தலையில இந்த கேப்பெல்லாம் வச்சுட்டு வந்தாருன்னா எப்படி இருக்கும்? பார்த்தனா பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படி பார்த்தனா பயப்படக்கூடிய ஒரு வல்லமை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பின் உடையை ஒடித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் உடை இருக்குது. நீங்க சாதாரண ட்ரெஸ் போடல, நீங்க ஒரு வெள்ளை சேர் கட்டி, சாதாரண ட்ரெஸ் இல்ல, அது ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க ஒரு கலர் இந்த சேர் கட்டி, இது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த அசட்சாய் போட்டிருக்காரு ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த டேனி போட்டிருக்க ரட்சிப்பின் வஸ்திரம், சாம் போட்டிருக்க ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துவை எப்பொழுது அறிந்து கொண்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு அந்த ஆடை கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு அந்த ஐபிஎஸ் ஆபீசரோட ட்ரெஸ் இருக்கு. நான் உங்களுக்கு புரியுறதா சொல்றேன். அந்த வல்லமை, அந்த ஆடையை நீங்க அறிந்திருக்கிறீர்கள். வல்லமை என்ன? இப்ப உங்களுக்கு அது அதிகாரம் கிடைச்சிருச்சு. என்ன? நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டீங்க. அடுத்து வல்லமை என்ன? கன்னு. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை என்கிற அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதிகாரத்தை யூஸ் பண்றது இல்ல, நீங்க வல்லமையை யூஸ் பண்றது இல்ல. நம்ம சாதாரண ஆளுகள் போலவே வாழ்ந்து கொண்டு அப்படியே போறோம். ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து, நீ சாதாரண ஆள் இல்ல, உனக்கு வல்லமை இருக்குது, உனக்கு அதிகாரம் இருக்கிறது. பயன்படுத்து, பிசாசின் மேல பயன்படுத்து, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பயன்படுத்தாம அப்படியே இருந்தோம் அப்படின்னா, அதே போலீஸ்காரர் அதே முண்டா பானையும் அதே ட்ரௌசர் போட்டுட்டு ரோட்ல போய் நின்று ஒரு வண்டி இப்படி கிராஸ் பண்ணா கூட, ஒரு வண்டியில ஓடிக்கிட்டு இருக்குது, இப்படி இப்படி வேகமா போயிட்டு இருக்கு வண்டி, இவர் பின்னாடி போய் நின்றுட்டு நில்லுக்கு போயிடுறேன் இப்படிலாம் சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருப்பான். எல்லாம் வண்டி போனதுக்கு அப்புறம் ஓடுவான் ரோட்டை தாண்டி. நான் சொல்றேன், யூனிஃபார்ம் போட்டிருக்கிறான், இப்ப போய் ரோட்ல நிக்கா, இப்படிதான் நிக்குமா நிக்காத வண்டி? ஹல்லேலூயா. ஒரு போலீஸ்காரர் வந்து கை நீட்டுறாரு ரோட்ல நின்று, அதிகாரம் இருக்குது, நிக்குமா நிக்காதா? உங்கள் மேல் அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஏதேன் தோட்டத்திலே கொடுத்துட்டாரு, ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை இழந்து போனவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரத்தை அந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைச்சிருச்சு, எல்லா பட்டயம் கிடைச்சிருச்சு, எல்லாம் தலை சீரா எல்லாம் இருக்கு, பாதரட்சை எல்லாம் இருக்கு, ஷூ எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பயன்படுத்த தவறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு அது விலகி போகும். ஆமென். இந்த நாளில் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனா ஏன் அதை பயன்படுத்த முடியலன்னா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அதெல்லாம் பயன்படுத்த முடியல? எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு, தலை சீரா இருக்குது, எனக்கு கேடகம் இருக்குது, எனக்கு பட்டயம் இருக்குது, எனக்கு கச்சை இருக்குது, எனக்கு ஷூ இருக்கு, பாதரட்சை எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் நான் என்ன பயன்படுத்தல அப்படின்னா, உள்ள பயமும் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? இது எல்லாமும் இருக்குது, உள்ள பயமும் இருக்கு. உங்களுக்குள்ளாக பயம் இருக்கும் பொழுது
தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க, தேவன் நம்மை பயன்படுத்தவே முடியாது. உள்ள பயம் இருக்கும் பொழுது தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. ஆனா ஒரு நல்ல செய்தி, இந்த நாளிலே இந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியே போகும். அதுக்கு என்ன வழி? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியும் பலனும் அன்பும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா பயம் வெளியே போயிடும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலன், அன்பு, தெளிந்த புத்தி வந்துருச்சுன்னா பயம் வெளியே போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எடுத்து இன்னொரு வசனத்தை கூட வச்சுங்க. மார்க் 4:35. மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஓகே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பக்கத்துல பார்த்து இதை சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம வாழ்க்கை எங்க இருக்குதுன்னா நடுக்கடல தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, இங்க போலாமா அங்க போலாமா. அந்த ராஜாவ மந்திரி அந்த காட்டுக்குள்ள மாட்டினாங்களே, அந்த மாதிரி எங்க போறதுன்னே தெரியலையே, மாட்டிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் தெளிவனிக்கு ஒரு ப்ரொசீடிங் வேர்டு, இதுக்கு பேரு ஆண்டவருடைய புறப்படுகிற வார்த்தை. இந்த ப்ரொசீடிங் வேர்டு ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை வந்துருச்சுனாவே நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து அக்கறை சேர்ந்துட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனைகளிலிருந்து கரைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த காரியமாக, எந்த சோதனையா இருந்தாலும் சரி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஆமென். நீங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டார். வாசிங்க. அவர்கள் ஜன படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். இந்த ஒரே ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கணும் இன்னைக்கு. பயங்கரமான அலைகள், பிரச்சனைகள், படகு உடையத்தக்கதாக பிரச்சனைகள். அதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு அந்த 12 பேர் முடிவு பண்ணிட்டானுங்க. அந்த கூட இருந்த அந்த 12 பேர் சீசர்கள், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சது பாரு, அலை எப்படி அடிக்குது, காத்து எப்படி அடிக்குது, இந்த படகு உடைய போகுது, நம்ம எல்லாம் சாக போறோம், அவ்வளவுதான், என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரே பிரச்சனையோடு கூட சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். கப்பலின் பின்னணியத்துல தலையணையை வச்சு தூங்கிட்டு இருந்தான். இந்த ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையிலுடைய சகல பிரச்சனைகளும் மாறிடும். ஹல்லேலூயா. சகல பிரச்சனையும் மாறிடும். என்ன தெரியணும்? எவ்வளவு காற்றடிச்சாலும், எவ்வளவு புயல் அடிச்சாலும் படகு உடையத்தக்கதாகவும், படகுங்கிறது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உடையத்தக்கதாக இருந்தால் என்ன நடந்தாலும் சரி, அந்த நிம்மதியான ஒரு தூக்கத்துல அவர் இருக்காரு பாருங்க. ஆனா நீங்களும் அப்படிதான். சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, படகு உடையத்தக்கதாக பிரச்சனைகள் வந்தா, குடும்பமே உடைஞ்சு ஒரு வீடே ஒன்றும் இல்லாம, நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போற மாதிரி இருந்தாலும் நீ நிம்மதியா இருக்கணும். அப்படி இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பயங்கர பிரச்சனை, ஆனா அப்படியே இருக்கு. நீ எப்போ உள்ள மனதுக்குள்ள ரெஸ்ட்டுக்குள்ள வரையோ அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த ரெஸ்ட்டுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இறுதி ரெஸ்ட்டுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சீசர்கள் எழுப்பும் போது எந்திரிச்சு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. டிரான்ஸ்லேஷனுக்காக போட்டிருக்காங்க, அவர் அதட்டினார் சொன்னாரு. ஆனா அந்த மேனுஸ்கிரிப்ட்ல போட்டிருக்கு வெறும் சத்தம் தான் கொடுத்தாராமா. அது என்ன சத்தம் அப்படின்னு சொன்னாராம். கடல் அமைதியாச்சான், காற்று அமைதியாச்சான், எல்லாம் அமைதியாச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய வல்லமை உங்க வாயில இருக்குது. ஆமென். நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அவன் என்ன பண்ணாங்களா?
விரையாதே, அமைதலாரு, அது இதுன்னு சொன்னாங்களாம். ஆனா இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு உஸ்ன்னு இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. இதெல்லாம் விசுவாச சத்தம். அது ஏ பிரச்சனையே, ஏ கடனே, ஏ பிசாசே, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பயமுள்ள ஆவியை எடுத்துட்டாருன்னா உங்களை பலமாக தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அவன் பயத்தை உள்ள கொண்டு வந்துட்டான்னா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம போயிடும். உள்ள மாத்திரம் பயம் வந்துருச்சு, சிஸ்டத்துக்குள்ள நீங்க பயத்தை விட்டுட்டீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் அது வேற மாறிடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேங்க்யூ. அப்படியே விடுங்க, அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஓகே, எல்லாம் கவனிங்க, வசனத்தை கவனிங்க, அப்படியே கவனிங்க. பயத்தின் கிரியைகள் உள்ளே வரும் பொழுது, அது பயம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப தெரியாது. உள்ள பயம் வரும் பொழுது, அதனால தான் ஆண்டவர் இதை குறிச்சே பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த டாபிக் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை குறிச்சே பேசுறாரு. பயத்தின் கிரியைகள் உள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய எந்த விஷயமே நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாம போயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில செயல்படாது. கர்த்தருடைய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. கர்த்தருடைய வசனங்கள் நம்ம வாழ்க்கையில செயல்படாது. ஆனால் எப்பொழுது அந்த பயத்தின் கிரியை வெளியேறுதோ அப்பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களே கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க, எல்லாமே பயம்தான். எல்லா காரியத்திலையும் பயத்தை முதல்ல உள்ள கொண்டு வந்துருவான். அதான் சொல்றேன் நான். ஏனோக்கியர் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, பயத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். 30வது வசனம் வாசிங்க. அதுலயே அதே அதிகாரம் 30வது என்னாகும் 13:30 எடுத்து வாசிங்க. என்னாகும் 13:30 காலேப் சொல்றான், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான், எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்றான். மத்த இஸ்ரவேல் புத்திரர்கள் நிறைய பிரச்சனைகள் சொல்றானுங்க. ஆனால் காலேப் சொல்றான், உடனே போய் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனோட சிஸ்டத்துக்குள்ள பயம் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் ஒருத்தவன் 30வது வசனம் வாசிங்க அப்படியே டக்குனு. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். என்னாகும் 13 ஓகே 30 சொல்லு. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அவன் சொல்றான், டேய் எல்லாம் சும்மாரு, எவனும் எதையும் சொல்ல, வாய் திறக்காதீங்க, அவன் பெரியவன் சொல்லாத. அவன் சொல்றான், நான் சொல்றத கேளு அப்படின்ட்டு அவன் சொல்றான், அதை நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இதுதான். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமான இடங்களை, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான உச்சிதமான காரியங்களை, வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை, உங்கள் வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளை நீங்கள் ஈஸியா நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எளிதாய் ஜெயித்துக் கொள்ள. ஏன் அப்படி எளிதாய் ஜெயித்துக் கொள்ள தெரியுமா? 24 அடுத்த அதிகாரம் 24 வாசிங்க பார்க்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன ஆவி இது? பயத்தின் ஆவி அல்ல. இவங்கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவி? பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஹல்லேலூயா. அந்த காலேபுக்குள்ள இருந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவன் சுமந்து இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொண்டிருக்கிறான் காலேபு. அதனால சொல்றான், எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எளிதாய் நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அது தெரியாம நான் பிசாசு கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அது செய்யறான், இது செய்யறான், அப்படி செய்யறான், பரவாயில்ல, இவ்வளவு நாள் பரவாயில்ல. இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய சுகத்தை, தேவனுடைய விடுதலையை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை செய்து முடிக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகுது, எல்லாம் உடைச்சு போகுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்தாலும் நீங்க தூங்குற நல்ல சந்தோஷமா தூங்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வரணும். இயேசு கிறிஸ்து அதான் பண்ணார். மார்க்ல எல்லாம் பிரச்சனைகள் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இவர் அப்படியே கப்பலுடைய பின்னணியத்திலையா, கப்பலினுடைய பின்னணியத்துல அப்படின்னா அப்படியே அண்டர் இதுல என்ன பண்றாரு, அங்க ரூம் மாதிரி இருக்கும். எப்பவுமே கப்பல் மேல இருந்துச்சுன்னா அடியில வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். சும்மா ரெஸ்ட் ரூம்னா நம்ம ரெஸ்ட் ரூம் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தலகாணி வச்சு என்ன பண்றாரு, அப்படியே தூங்குறாராம். உடனே அவங்க வந்து, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து ஹல்லேலூயா, இந்த ஒரே சத்தம் உங்க வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றுங்க. ஆமென். நீங்க சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. என்னடா நீ கரெக்டா சொல்றது? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்றேன், அப்படி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியே போறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இவனுக்கு ஏன் பயந்தானுங்க தெரியுமா? ஏன் அவனுக்கு பயந்தானுங்க? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு பயந்துட்டானுங்க. போய் எழுப்புறானுங்க, இது பண்றானுங்க. இயேசு கிறிஸ்து எந்திரிச்சுன்னு என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிக்க பார்ப்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். சொல்லிட்டு அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. பக்கத்துல நீங்களே பார்த்துருங்க, நான் சொல்லிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். கொலோசையர் 1:27 சொல்லுது, உங்களுக்குள் ரகசியமா, அது ஒரு ரகசியம் போட்டிருக்குது. கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னார்னா நீங்களும் உங்க பிரச்சனையை பார்த்து இறையாதேன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்படி சொன்ன என்ன நடக்குது? அங்க அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, இது என்ன நியாயமா இருக்கு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி பயந்தீங்கன்னு கேட்கிறாரு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறீங்க. சுத்தி சுத்தி காத்து அடிக்குது, மழை அடிக்குது, புயல் வந்துருச்சு, கப்பல் சுத்துது. அந்த கேப்டன் வந்து சொல்றாரு, ஹோப் இல்லை, முடிஞ்சது, கப்பல் முழுக போகுதுன்னு. எல்லாரும் சந்தோஷமா பாட்டு பாடுவீங்களா? பயம் வருமா வராதா? அப்புறம் இயேசு கிறிஸ்து இப்படி கேட்கிறாரு, ஏன் பயந்தீங்க அப்படின்னு. அட காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, பயப்படாம எப்படி இருக்க முடியும்? ஆமா, உண்மைதான். ஆனாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இதுல என்ன விசுவாசிக்கிறது இருக்கு? காத்து அடிக்குது, மழை அடிக்குது, என்ன விசுவாசம் இருக்குது? ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வேர்டு? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ட்டாரு. உள்ள காத்து அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, அந்த வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது. அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தையை அவனுங்க அப்படியே அந்த புயல்லே விட்டுட்டானுங்களா இருக்குது. அவர் சொல்லிட்டாரு, இருக்கிறீங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னா போவோம். ஹல்லேலூயா. நடுவில் என்ன வந்தாலும் போய் தான் தீர்வோம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டானுங்க, காத்து அடிச்சுன்னு புயல் அடிச்சுன்னு அவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டானுங்க. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டுறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த நிறைய காரியங்களை விட்டுறோம், மறந்து போயிடுது. இந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. எந்த காற்று அடிச்சாலும், வாழ்க்கை என்ன புயல் வந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை அதட்டுறேன், போயிரு வெளியே. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை விட்டே அது வெளியே போகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குடியேறின் ஆவியை கூட பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வல்லம் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. இனி எது எடுக்க வேண்டியது அடிக்கிறதுக்கு என்ன அடிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை எடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை எடுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தேவன் சொல்லிட்டாரு, நிச்சயமா உங்க வாழ்க்கையை தேவன் நன்மையான காரியங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க தத்தளிச்சிட்டு இருந்தாலும் சரி, படகுல உழுகிற மாதிரி இருந்து ஓட்டையானாலும் சரி, கவர்ற மாதிரி இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கரை சேர்ப்பது தேவனுடைய காரியம். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம். நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி நில்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுங்க, தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. இவ்வளவு நாட்களோட வேலை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் வார்த்தையை கேட்டோம், உடைய வார்த்தையை நான் காத்துல விட்டுட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை என் பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பெருசானதுனால உங்களுடைய வார்த்தையை நான் விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் கர்த்தர் சொன்னா. ஏசு கிறிஸ்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை ப்ரொசீடிங் வேற வந்துச்சுன்னா, அப்பா நான் ஒருவேளை பிரச்சனை வரும்பொழுது நான் உண்மை தேடாம மற்ற காரியங்களை தேடி போயிருக்கலாம். மனுஷர் இடத்துல நான் உதவி கேட்டு போயிருந்திருக்கலாம். ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் மன்னிங்க. நான் மனுஷரை தேடி போயிட்டேன். அங்கே உதவி கிடைக்குமா, இங்கே உதவி கிடைக்குமா, இவங்க வந்து உதவி செய்வாங்களா, அவங்க வந்து உதவி செய்வாங்களான்னு நினச்சிட்டேன். ஹல்லேலூயா. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் உண்மையே தேடுறேன்ப்பா. ஒரு வார்த்தைகளே பிடித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, நீர் என்னை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க. உமது கரங்களை தான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இவ்வளோ நாள் நானே முயற்சி பண்ணி நானே போராடி எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இனி நான் போராட போவதில்லை. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் செவ்வையாக மாற்றி போடுவார். அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செவ்வையாக மாற்றி போடுவோம். ஹல்லேலூயா. ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, அந்த ப்ரொசீடிங் வேணும் நான் பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை அவர் ஆற்றி தேற்ற அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். என் குடும்பத்தை தூக்கி எடுக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். என் பிள்ளைகளை தூக்கி எடுக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். என் கடன்களை தீர்க்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். என் நோய்களை போக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். தேவ வல்லமை. ஹல்லேலூயா. அதை மாத்திரமே நான் நம்புறேன். தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே நான் நம்புறேன். ஆவியானவர் வாழ்க்கையில கிரியை செய்வாங்கிற மாத்திரமே நான் நம்புறேன் ஆண்டவரே. இனி நான் சொந்த பந்தங்களையோ அல்லது நண்பர்களையோ உற்றார் உறவினர் இவங்கெல்லாம் எனக்காக வந்து நின்றுவாங்க நான் நம்பல. அவங்களாம் நிற்பாங்க, ஆனாலும் கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மை பெற்ற தேவன் தன்னுடைய ரத்தத்தினால் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன், நம்முடைய தகப்பனா இருக்கிற தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். மகளே ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா உங்க கரங்களை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். எங்க அம்மா அப்பாவை ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். நீங்க புறப்படுங்கப்பா. நான் செய்த முயற்சி எல்லாம் போதும். என் பலத்தினால செஞ்சது போதும். என் பராக்கிரமத்தினால செஞ்சது போதும். தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. வாழ்க்கை மறுரூபப்படட்டும் ஆண்டவரே. தேவ வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பேசட்டும், மறுபடியும் பேசட்டும். நீங்க சொன்ன அந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கரை சேர்த்துட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை படகுல நாங்கள் தனியா இல்லை, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் அந்த படகுல தூங்கி கொண்டிருந்தான்னு வாசிக்கிறோம். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்க. அதனால எனக்குள்ளாக அந்த இளைப்பாறுதல் வந்திருக்கிறது. நன்றி தகப்பனே. அப்பா இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆற்றட்டும், தேற்றட்டும். எல்லா பயத்தின் கிரிகள் வெளியேறி இருக்கிறது நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வசனம் ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையில விதைத்திருக்கிறோம். அது விளையட்டும், அந்த பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த பூமி தன்னுடைய கனியை இந்த நாட்களிலே அவர்களுக்கு தரட்டும். அதை புசித்து திருப்தி அடையட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ ஆவியானவர் வழி நடத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். பிதாவே ஒரு கரங்களுக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கேட்ட வசனங்கள் பிசாசனம் பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு தேவனுடைய நாமத்தினால் அதை முத்திரை போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தினால் அதை முத்திரை போடுகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வாழ்க்கை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்க வாழ்க்கை பரிபூரணப்படட்டும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யுங்க. மீதியான வேலைகள் எல்லாம் தேவனுடைய கரம் கூட வழி நடத்தணும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.